அடடா! இவ்வளோ நாள் இது தெரியாமல் போச்சே, முருங்கைக்கீரையை வச்சு இப்படியெல்லாம் செய்யலாமான்னு ஆச்சரியமாக தாங்க இருந்துச்சு. ஆனால் செஞ்சு பார்த்தேன், அவ்வளோ ஒரு சுவையான சுவை, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் முருங்கைக்கீரை நிறையவே இருந்ததுங்க. அந்த முருங்கைக்கீரையில் கொஞ்சம் வாங்கிட்டேன். அந்த முருங்கைக்கீரையை வந்து இந்த மாதிரி வந்து முதல்ல உருவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரையில் அயன் சத்துக்கள் எக்கச்சக்கமாக இருக்குன்னு தான் சொல்லணும். இரும்பு சத்துக்கள் நிறைந்த முருங்கைக்கீரை இப்படியும் செய்யலாமான்னா ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது. இதுக்கு முதல்ல வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம். சுத்தமான நல்லெண்ணெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ஜீரகம் வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து மல்லி வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கடலைப்பருப்பு வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். எல்லாமே சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கும். இதில் பார்த்திங்கன்னா ஒரு காய்ந்த மிளகாய் வந்து ஒரு 4-5 மிளகாய் வந்து காரத்துக்காக இதில் நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இதையும் வந்து வறுத்து எடுக்கணும். இதில் நம்ம சேர்க்கக்கூடிய ஒவ்வொரு பொருளையும் தனித்தனியாக தான் நம்ம வறுத்து எடுக்க போகிறோம். ஸோ தனித்தனியாக வறுத்து எடுத்து செய்யும் போது தான் அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ பாருங்கள், இது வறுத்து எடுத்தாச்சு. இப்போ அதே பேனில் என்ன இருக்குது, இதில் பார்த்திங்கன்னா நான் சின்ன வெங்காயமும் பூண்டும் வந்து ஒரு 10 போட்டுட்டு அதுக்கப்புறம் தக்காளி பழம் வந்து ஒரு 2 பழம் சேர்த்து இதையும் வந்து நல்லா வதக்கிடுங்க. இதோட பார்த்திங்கன்னா தேங்காய் சில்லு வந்து ஒரு 2 சில்லு மட்டும் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு எல்லாத்தையும் சேர்ந்து வதக்கிடலாம். இந்த மாதிரி நல்லா வதக்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைட்டாக இதில் வந்து உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் வந்து வதக்கிட்டு லைட்டாக வந்து புளி, அதாவது குட்டி நெல்லிக்காய் அளவுக்கு புளி மட்டும் இதில் சேர்த்து இதையும் வதக்கிடலாம். வதக்கிட்டு பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் இதையும் வந்து ஒரு ட்ரேயில் வந்து அப்படியே வந்து மாற்றி வச்சுருங்க. ஸோ இப்போ வந்து லைட்டாக வந்து எண்ணெய் தேவைன்னா மட்டும் சேர்த்துக்கோங்க. இல்லாட்டி வந்து கீரையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடியிலேருந்து 1.5 கைப்பிடி வந்து முருங்கைக்கீரை வந்து நீங்கள் தாராளமாக இதில் சேர்த்துட்டு இதையும் வந்து வதக்கிடுங்க. நல்லா கொழுந்து கீரையாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம செய்யக்கூடிய அந்த டிஷ் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கீரையை வந்து நல்லா வதக்கிடுங்க. இது லைட்டாக கொழுந்து கீரையை வதக்கும் போதே பார்த்திங்கன்னா சீக்கிரத்தில் சுருண்டு வந்துடும். ஸோ இப்போ எல்லாமே நமக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. இது எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சுட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் சூப்பராக போட்டு அரைச்சி எடுக்க போகிறோம். ஸோ எப்பவும் ஒரே மாதிரி தேங்காய் துவையல் இந்த மாதிரிலாம் நம்ம செஞ்சுருப்போம், விதவிதமான சட்னி செஞ்சுருப்போம். ஆனால் இந்த முருங்கைக்கீரை துவையல் வந்து வேறு லெவலாக இருக்குங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு. இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு பிளேட்டில் வந்து மாற்றி எடுத்துக்கலாம். நமக்கு முருங்கைக்கீரை துவையல் வந்து செம்ம சூப்பராக பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. இதில் பார்த்திங்கன்னா நல்லெண்ணெயை ஊற்றி அதோடு இல்லாமல் இதில் ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸான தாளிப்பு ஒன்று சேர்த்துட்டோன்னு வச்சுக்கோங்க. அப்பப்போ சொல்லவே வேண்டாங்க. கடுகுளுந்தம் பருப்பு போட்டு அந்த நல்லெண்ணெய் வாசனைக்கும் அதுக்கும் இந்த துவையலில் வந்து தாளித்து இதை வந்து சப்பாத்தி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தோசை, ஊத்தப்பம் எல்லாத்துக்குமே ஒரு பர்ஃபெக்டான காம்பினேஷன் சொல்லணும். உங்கள் பசங்க கண்டே பிடிக்க முடியாது. அவ்வளோ ஒரு க்ரீனிஷாக செம்ம டேஸ்ட்டாக ஒரு சத்துக்கள் நிறைந்த ஒரு துவையல் தான் சொல்லணும். இதை சுடு சாதத்தில் போட்டு சாப்பிட்டா ரொம்ப ஸோ இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை துவையல் வந்து பர்ஃபெக்டாக வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் வந்து எங்கள் வீட்டில் சுடு சாதத்துக்கு சுட வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து இதை வந்து லைட்டாக வந்து பிரட்டி சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக ருசியாக இருந்துச்சுங்க. அந்தளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து சாதத்தில் வந்து வச்சு பார்ப்போம். பாருங்கள், இப்போ மாதிரி வாழை இலை போட்டு நான் சுட சாதம் வந்து நல்லா ஆவி பறக்க இருக்குது. இதில் வந்து அப்படி ஒரு ஸ்பூனில் மட்டும் எடுத்து இந்த முருங்கைக்கீரை துவையலை சேர்த்து லைட்டாக பிரட்டி சாப்பிட்டேன். வேறு லெவல் டேஸ்ட்டுன்னு தான் சொல்லணும். ஸோ முருங்கைக்கீரையை வச்சுட்டு என்ன டிஷ்ஷஸ் எல்லாம் செய்யணுன்றது தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.